குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு மேல சந்திரனால் ஏற்பட்டக்கூடிய 2 விதமான யோகங்களை பார்த்தோம். இப்ப துருதுருவா யோகம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த துருதுருவா யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சந்திரன் என்ற ராசிக்கு இருபுறமும் சனி, செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இது போன்ற கிரகங்கள் இருப்பது, அதாவது சூரியன், ராகு, கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது துருதுரா யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துருதுரா யோகம் என்ன செய்யும் அப்படின்னா, ஜாதகர் தேடி போனாலும் சரி, ஜாதகரை ஒருவர் தேடி வந்தாலும் சரி, அதன் மூலியமாக அந்த ஜாதகருக்கு வெற்றி, புகழ், மேன்மை, வளர்ச்சி இதையெல்லாம் கிடைக்கும். இந்த துருதுருவ யோகம் ஒவ்வொரு கிரகத்துக்கும், சந்திரனுக்கு பின்னால சுக்கிரன் இருந்தால் அது ஒரு மாதிரியும், அதே சுக்கிரன் சந்திரனுக்கு முன்னால் இருந்தால் இன்னொரு மாதிரியான பலன்களும், ஒவ்வொரு கிரகம் இருப்பதற்கு தகுந்தவாறு இந்த துருதுருவ யோகம் வேலை செய்யும். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா இந்த துருதுருவ யோகம் அப்படிங்கிறது ஜாதகர் தேடி போனா எந்த மாதிரி பதவி, பட்டம், புகழ் கிடைக்குமா, அல்லது இவரை தேடி வருமா, செல்வந்தர் தேடி வருமா, செல்வாக்கு தேடி வருமா அப்படின்னு சொல்லலாம். அதே இன்னொரு யோகம் இருக்குது, அது கேமந்திரா யோகம் அப்படிங்கிறாங்க. இந்த கேமன் துருவா யோகம் அப்படிங்கிறது என்னன்னா, சந்திரனுக்கு 2 பக்கமும் எந்த கிரகமும் இல்லை என்றால், அது பாவ கிரகமாக இருந்தாலும் சரி, சுபகிரகமாக இருந்தாலும் சரி, எந்த கிரகமும் இல்லை என்றால் இது கேமந்திரா யோகம் அப்படிங்கிறாங்க. இந்த யோகம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு வெற்றியும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது, மன நிறைவும் கிடையாது, மன நிம்மதியும் கிடையாது, போட்டிகள் அதிகமாக இருக்கும், மன விரக்திகள் அதிகமாக இருக்கும், மன வேதனைகள் அதிகமாக தரும், எடுக்கும் காரியம் எடுத்த காரியத்துல தோல்வியிலேயே கொடுக்கும். அப்ப சந்திரனுக்கு 2 பக்கமும் கிரகம் இல்லை அப்படின்னா அந்த சந்திரன் தனித்து நிற்கிறார் அப்படின்னு அர்த்தம். அது கேமந்திரா யோகம் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப மோசமான யோகம், தரித்திர யோகம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர் எங்க போனாலும் அங்க நட்டமாகும், இவரை தேடி யாராவது ஏதாவது கொடுத்தாலும் நட்டமாகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு யாராவது ஒரு பணம், காசு, பொருளாதாரம் கொடுத்தாலும் அதை அவரால் வச்சு சரி பண்ண முடியாது, நட்டத்துக்கு போயிடுவாரு. இவரு கொண்டு போய் யார்கிட்டயே கொடுத்துட்டு வந்தாலும் அந்த பணத்தை வச்சு அவங்க டெவலப் ஆக முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அது ஏதாவது கிரகங்கள் பார்த்தால் மாறுபாடு உண்டு அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல சொல்லப்படுது. எனவே இந்த கேமந்திரா யோகம் அப்படிங்கிறதும் துருதுரா யோகம்ங்கிறதும் பாருங்க, ஜாதகத்துல மேலும் எளிமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை.